ஹாய் கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. டுடே நம்ம வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்க வந்து ஒரு விழா ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல. அது ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப நாள் தள்ளி போய் ஏதோ ஒரு வழியா பெண்களுக்காக பாதுகாப்புக்காக ஒரு தனியாக ஒரு போலீஸ் படையை கிரியேட் பண்ணியிருக்காங்க டிவிகே. இது வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கேலேருந்து அதுக்கப்புறம் டிஎம்கே மாற்றி அதுக்கப்புறம் இப்போ டிவிகே மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க எதிர்கட்சி தரப்பில். அப்படியே கூட இருந்தாலுமே இப்போ நிறைய அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த விதத்தில் இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் தான். அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆனால் இங்கே வந்து நம்ம சில இது ப்ளேம் பண்றாங்கல்ல. அந்த நிகழ்ச்சி அப்ப நிறைய ஏஐ வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுல வந்து நிறைய தப்பான தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கு. ஸோ அந்த தமிழ் வார்த்தைகளை வந்து தப்பா போட்டது வந்து அவ்வளோ பெரிய தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பெரிய தப்பு தாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்ட்டு நம்ம தமிழுக்காக ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம நிறைய கோவிலில் கூட சமஸ்கிருதம்ல ஐயருங்கெல்லாம் இது பண்றாங்கல்ல, சாமிக்கு அர்ச்சனை பண்றாங்கல்ல. ஸோ அதை வந்து தமிழ்ல பண்ணணுன்ற அளவுக்குலாம் நம்ம பேசியிருக்கோம் நம்ம நாட்டில். அப்படி இருக்கும்போது இப்போ கட்சியோ ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் இப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்கனாக்கா அங்கே வந்து சும்மா ஏனோ தானோன்னு இல்லைல்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் இல்லை யூடியூப்ல ஒரு போஸ்ட் பார்த்தா கூட என்னடா இது ஏஐல தப்பா போட்டுருக்க, என்னடா வேலை செய்யற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு யூடியூபர் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணா கூட இப்போ எதனா ஒரு தமிழில் கிரியேட் பண்ணா கூட ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தப்பை கூட நம்ம பெருசாக பார்க்குற இந்த டைம்ல நீங்க ஒரு பெரிய திட்டத்தையே உருவாக்குறீங்க, பொதுமக்களுக்கு பணிக்கு கொண்டு வரீங்கனாக்கா அந்த திட்டத்தை வந்து அது ஓப்பன் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்றீங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில நீங்க தமிழ்ல இந்த மாதிரி தப்பான வார்த்தை யூஸ் பண்ணலாமா? நீங்க ஏஐல கிரியேட் பண்ணுங்க, ஏஐல கரெக்டா வரலப்பா என்ன பண்றது அப்படின்லாம் நீங்க காரணம் சொல்லக்கூடாது. ஏஐக்குன்னு தனியா ஒரு அமைச்சரே நீங்க வச்சிருக்கீங்க புதுசா. ஸோ அந்த மாதிரி ஏஐக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கும்போது இந்த மாதிரி தான் வேலை செய்வார் அவங்க அமைச்சர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே தப்பு. இது எல்லாமே டிவிகே இது அமைச்சருமே சொல்லியிருக்காரு, ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தப்பு நடக்காதுப்பா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் நடக்காம அப்படின்ட்டு. இப்போ ஏன் நடந்துச்சு அதுதான் கேள்வி. உங்களுக்கு தெரியாதா எதுவுமே இந்த மாதிரி தப்பு நடக்கும், இந்த மாதிரி நம்ம நேம்லாம் மிஸ்டேக்கா இருந்துச்சுனாக்கா, நிறைய தமிழ் வார்த்தை மிஸ்டேக்கா இருந்துச்சுனாக்கா நம்மள நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாதா? அவன் கேட்டு போய் போறான், நமக்கு என்னவா அப்படின்ட்டு விட்டீங்களா? ஸோ அலட்சியமா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த விஷயத்துல இந்த கவர்மெண்ட். ஸோ நம்ம கவர்மெண்ட்ல நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் அந்த மாதிரி சில நெகட்டிவும் இருக்கு. அதனால இது எல்லாமே கொஞ்சம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பா இது நான் சொல்ற மாதிரி ஒரு பெரிய தப்பு அப்படின்ட்டு சொல்றீங்களா? உங்களுடைய தாட் வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய தப்பு தாங்க. ஏன்னா ஏஐல இந்த மாதிரி தப்பா கிரியேட் பண்ணி போறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10வது படிக்கிறப்பையன் 8வது படிக்கிறப்பையன் கூட கிரியேட் பண்ணி போடுவான். நீங்க எதுக்கு அமைச்சரா இருக்கீங்க? ஏஐ துறைக்குன்னு ஒரு தனி அமைச்சரை போட்டு ஒரு நிகழ்ச்சியில ஏஐல இமேஜ் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி போடுறீங்க. கரெக்டா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பாராட்டு போறாங்க. தப்பா இருக்கு அதுதானே இங்க பிரச்சனை. தப்பா இருந்துச்சுன்னா தனியா நீங்க ஆட்களை உட்கார வச்சு அனிமேஷன் பண்ணி கிரியேட் பண்ணி போடுங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. ஆனதாச்சு இன்னும் ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் கூட தான் எடுத்து போட்டு பண்ணுங்க. இது இல்லாம சும்மா ஒரு விஷுவலுக்காக காட்டுற விஷயம் இல்லைங்க. அதுவும் முக்கியமா தமிழ் வார்த்தை தப்பா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கே அசிங்கங்க அது. ஸோ தங்கிலீஷ்ல இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை வேன்ல தங்கிலீஷ்ல எல்லாம் சிங்கப்பெண் படைன்னு போடுறாங்க, அது ஓகே. தங்கிலீஷை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற காலம் வந்துடுச்சு சென்சின்றதுனால. ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க தமிழ் வார்த்தையை தப்பா போட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ தப்பு தான். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ